அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இறை அருள் நிறைக. ரமலானுடைய காலகட்டத்துல நோன்பு நோற்றுக்கொண்டு பல்வேறு வகையிலான அறப்பணிகளை வணக்க வழிபாடுகளையும் நம்மளால இயன்ற அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றோம். ரொம்ப சந்தோஷம். ரமலானை முழுமையாக அடைந்து கொண்டு அதில் ஏராளமான நல்லறங்களை செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்னைக்கு நாம ரமலானுடைய காலகட்டத்திலையும் ஒரு நூலோட வர்ற அப்படிங்கறத யாரும் யோசிச்சிட வேண்டாம். ரமலானுடைய காலகட்டத்தில் குர்ஆனை ஓதுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, குர்ஆன் குறித்து உண்டான சிந்தனைகளில் ஈடுபடுவது மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த வகையில நான் குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு நூலோட, குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நூலோட உங்களை சந்திக்க வர்றேன். அத்தாட்சிகள், திருக்குர்ஆன் கலைக்களஞ்சியம், தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூல் இது பற்றி உண்டான பல செய்திகளை நாம ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம். இந்த நூலை தொகுப்பாசிரியர் டாக்டர் அமீர் அல்தாஃப், புதிய சமுதாயம் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர், நிறுவனர். அவருடைய ஒரு கடினமான உழைப்பினுடைய வெளிப்பாடு இது. இதுல முதலாவதாக முதல் பதிப்பு அவங்களே போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த 2வது பதிப்பை ரொம்ப விவரமாக மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்திலையும், ஒரு நல்ல செயலை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கத்திலையும் சாஜிதா புக் சென்டர், நம்ம ஜக்கரியா பாய் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளவு செய்திகள் இருக்கு. நான் கூட பெருசா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சேன். உள்ளபடியே பெருசா இல்லை, பென்னம்பெரிதாக இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு நூல்களோட தொகுப்பாக இருக்குது. முதலாவதாக இந்த நூல் குறித்து உண்டான சில செய்திகளை பார்த்துருவோம். அத்தாட்சிகள், திருக்குர்ஆன் தகவல் களஞ்சியம், பாகம் 1. இது மொத்தம் 4 பாகங்கள். சுமார் 2300 பக்கங்களை உள்ளடக்கியது, 4 பாகமும் சேர்த்து. இந்த முதல் பாகம் இதுதான் முதல் பாகம். சுமார் ஒரு 560 பக்கங்களை உள்ளடக்கியது. அடுத்ததாக தொகுப்பாசிரியர் எம் அமீர் அல்தாஃப், வெளியிடுபவர்கள் சாஜிதா புக் சென்டர்ஸ், அங்கப்ப நாயக்கன் தெரு, மண்ணடியிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 4 பாகங்களும் சேர்த்து 4000 ரூபாய் விலை. ரொம்ப பெரிய பேப்பரு, ஆர்ட் பேப்பரு, மல்டி கலர்ல இருக்கக்கூடிய பேப்பரு, அட்டையும் கெட்டி அட்டை. 4000 ரூபாங்கிறது குறைவு. அந்த அளவுக்கு நல்ல தரமான ஒரு நூலினுடைய வடிவமைப்புன்றதையும் அதை பார்த்துக்கிடுவோம். இந்த நூலை மேலாய்வு செய்திருப்பவர்கள் அப்சலுல் உலமா டாக்டர் அஹமது பாக்கவி, மௌலானா டாக்டர் அப்துல் ஹாதி பாக்கவி, மௌலானா அல்ஹாஜ் எமி அப்துல் ரஹீம் இம்தாதி பாக்கவி, மௌலானா எஸ்என் ஜாஃபர் சாதிக் ஃபாசில் பாக்கவி, இவங்கெல்லாம் நூலை மேலாய்வு செஞ்சிருக்கிறாங்க. வடிவமைப்பு சைஃபுல் இஸ்லாம், இலக்கியம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மொழியாக்க மேற்பார்வையாளர் டானியல் அப்துல் ரஷீத் அவங்க. இப்படியாக சாஜிதால முதல் பதிப்பாக 2023 போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சமூகத்திற்கு தேவையான, சமூகத்திற்கு மட்டுமல்ல மனித உலகுக்கு தேவையான ஒரு நூலாக இந்த நூலை பார்க்கிறேன். ஜமாத்துல் உலமா, தற்போது பணியில் இருக்கக்கூடிய மாநில ஜமாத்துல் உலமாவுடைய நிர்வாகிகள், அது அல்லாமல் ஏராளமான மார்க் அறிஞர்கள், கான் பாக்கவி ஹசரத், இந்த ஆலிம் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த முஸ்லீமு புகாரி எல்லாம் மொழியாக்கம் செஞ்சாங்கல்ல அவங்க, இப்னு கஸீர் மொழியாக்கம் அவங்கள கான் பாக்கவி ஹசரத்து, அப்புறம் எஸ்என் ஜாஃபர் சாதிக் பாக்கவி ஹசரத்து, அடுத்ததாக மன்சூர் காஷிஃபி ஹசரத் அவங்க, அடுத்து ஜட்ஜையா இப்ராஹிம் கலீஃபுல்லா ஜனாப் அவங்க, இப்படியாக எஸ்என் ஜாஃபர் சாதிக் பாக்கவி, அடுத்ததாக முகமது இலியாஸ் காசிமி ஹசரத் அவங்க, இப்படியாக ஏராளமானவர்கள் அதுக்குண்டான ஒரு அணிந்துரை, வாழ்த்துறைகள்லாம் நிறைய வழங்கியிருக்காங்க. அந்த வாழ்த்துறைகளிலே ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்துறையை எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முழுவதுமாக விலாவரியாக சொல்லியிருக்கிறது மன்சூர் காஷிஃபி ஹசரத். அந்த முதல் எழுத்துல இருந்து கடைசி வரை எழுத்து வரைக்கும் அதை படிச்சுட்டு ஒரு தரமான வாழ்த்துறை கொடுத்துருக்குறாங்க.
மற்ற எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மையப்படுத்தி எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க கவனிக்கணும். ஏனென்றால் மேலாய்வுல வந்து ஜாஃபர் சாதிக் பாக்கவி ஹசரத் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் மேலாய்வு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி என்றால் முழுவதுமாக படிச்சுட்டு அதை பத்தி உண்டான ஆய்வுகளை தான் சமர்ப்பிச்சு அதை வந்து ஓகே பண்றாங்க, ஓகே பண்ணுவாங்க. ஏனென்றால் ஏதேனும் ஒரு சிறிய குறைகள் ஏற்பட்டாலும் அவங்களும் வந்து அதுல வந்து பங்கெடுத்துருவாங்க. அதனால எல்லாருமே அதை தரவாக வந்து வாசிச்சிருப்பாங்க. ஆனால் முழுவதுமாக நல்ல ஒரு அதுக்குண்டான ஒரு மதிப்பீடை கொடுத்தது வந்து நம்ம இப்ராஹிம் கலீஃபுல்லா ஜட்ஜை அவங்களும் மன்சூர் காஷிவை நல்லா கொடுத்துருக்குறாங்க. அதுல நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம நூலாசிரியர் நூல் தொகுப்பாசிரியர் பத்தி ஒரு செய்தியை வந்து ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் நூல் தொகுப்பாசிரியர்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருக்கிறேன். எங்க பள்ளிவாசல்ல நான் ஜும்மா தொழுகை ஒரு வாட்டி பேசும் பொழுது கோயம்புத்தூர் லாலி ரோடு மஸ்ஜித் பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் பத்தி உண்டான ஒரு தகவல்கள் வந்து எனக்கு சில தகவல்கள் வந்து தேவைப்படுகின்ற பொழுது என்னுடைய மனைவியினுடைய சகோதரர் வந்து கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டி அந்த பள்ளிவாசல்ல வந்து இமாமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போதும் அப்புறம் கணுவாய் காசிம் ஹசரத் இருப்பாங்க. அவங்களும் நல்ல பழக்கத்துல அந்த 2 வட்ட தகவல்கள் கேட்கின்ற பொழுது இவங்களைத்தான் கையை காட்டுறாங்க. யார் அமீர் அல்தாஃப் கையை காட்டி அவங்களுடைய கோவை மாவட்டத்துல 300 ஆண்டு கால வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தொகுத்து இருக்கிறாங்க. அந்த இதுல வந்து சில தகவல்கள் இருந்துச்சு. மேலதிகமான தகவல்கள் வந்து நம்ம நேரடியாக அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சம்மந்தப்பட்டவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, அமீர் அல்தாஃப் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆளூர் என்ற பகுதியை ஊரை சார்ந்தவர். இந்த ஆளூர் ஷார் நவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, அந்த ஊரை சார்ந்தவங்க. ஆனா இவர் வந்து கோயம்புத்தூருடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் தொகுத்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்ற அந்த செய்தியை வந்து நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். அதை வந்து நம்ம இப்ராஹிம் கலீஃபுல்லா அவங்க வந்து தங்களுடைய அணிந்துரையில வந்து அவங்கள பத்தி உண்டான விஷயத்த வந்து சுட்டி காட்டிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து 1953 பிறந்ததாகவும் சென்னை புதுக்கல்லூரியில பட்டம் பெற்றிருக்கிறாங்க. வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கற்றதம்பரான தேசிய ஜவுளி கழகத்தில் மேலாளராக 38 ஆண்டு காலம் பணியாற்றி விருப்போய்வு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்ததாக முனைவர் ஜாகிர் ஹுசைன் பாக்கவி இப்படியாக வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு அணிந்துரை வாழ்த்துறைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த நூலில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது சுமார் ஒரு 560 பக்கம் இருக்கு இல்லையா. அந்த 560 பக்கத்துல வெறும் 8 முக்கியமான தலைப்புகளை கொடுத்து தகவல் களஞ்சியம் சொல்லிட்டாப்ல இல்லையா. அவ்வளவு அதி அற்புதமான தகவல்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து தொகுத்தெழுத்திருக்கிறாங்க. ஏராளமான படங்கள், அந்த புகைப்படங்கள் வந்து கலர் புகைப்படங்கள் போட்டு நமக்கு அந்த உறுதித்தன்மைக்காக வந்து அந்த படங்களையும் போட்டு நமக்கு வந்து உறுதிப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல பார்த்தா சுமார் வந்து லவ்ஹை மஹ்ஃபூலில் இருந்து வந்த குர்ஆனின் மறுபெயர்கள், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், மறை கூறும் மகா வெடிப்பு, பிக் பேங் தியரி இருக்குல்ல அது. அடுத்ததாக வந்து மறை கூறும் இறை தூதர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற ஒரு தலைப்பு. அடுத்ததாக வந்து பர்னபாஸின் சுவிசேஷம் அப்படிங்கிற 8 பெருந்தலைப்புகளுக்குள்ளாக கீழாக வந்து கிளை தலைப்புகளாக வந்து அவ்வளவு செய்திகளை வந்து அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள், அதற்கு கீழாக வந்து ஆய்வுகள், எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய என்னென்ன ஆய்வுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை ஆய்வுகளையும் வந்து அதுல வந்து கொடுத்திருக்கிறது. வாசிக்கின்ற பொழுது இவ்வளவு நூல்களிலிருந்து அவங்க வந்து விஷயங்களை வந்து திரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஆச்சரியமா போச்சு எனக்கு. இதுல ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அமீர் அல்தாஃப்ட பார்த்து ஒரு 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 அசந்து போன விஷயம் வந்து விஞ்ஞானம், மெஞ்ஞானம், மார்க்கம் இந்த 3ஐயும் வந்து ஒரே புள்ளியில வந்து கொண்டு வந்து நிறுவுவதற்குண்டான எல்லா விதமான தரவுகளையும் கொடுக்கிறாப்புல. விஞ்ஞானத்தினுடைய மூலம் எங்க வருது, அது விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டதான்ப்பா. மார்க்கம் நீங்க பின்பற்றக்கூடிய மார்க்கங்கள், மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த
ஆபிரகாமிய மதங்கள் இருக்குல்ல, அதுவெல்லாம் எங்க வந்து தோன்றி எங்க வந்து நின்று எங்க நிலை பெற்று அது எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதை வந்து ரொம்ப அழகாக சொல்றாங்க. இவர்களுடைய அந்த நிறுவக்கூடிய விஷயங்கள்ல வந்து ரொம்ப இதை வந்து நான் வந்து எதை மைய புள்ளியா வைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உதாரணமாக இந்த பிக் பேங் தியரி இருக்குது, ஒரு ஒரு ஆச்சரியமான பிக் பேங் தியரி வந்து எப்படிப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எப்பொழுது உருவானது, சுமார் 1380 கோடி ஆண்டுகளுக்கு இருந்து அந்த பிக் பேங் தியரி உருவாகி ஒன்னொன்னா வந்துச்சு அப்படிங்கிறத வந்து விஞ்ஞானம் சொல்லுது. இவர் ஒரு அதி அற்புதமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரிப்பா, பிரபஞ்சம் வந்து 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உருவாகுதுன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அந்த பிரபஞ்சம் என்னவா இருந்துச்சு? இதுதான் கேள்வி. அதுக்கு வந்து விஞ்ஞானத்திட்ட வந்து பதில் கிடையாது. அதாவது யோசிச்சு பாருங்களேன், எதற்கெடுத்தாலும் இது விஞ்ஞான ரீதியாக ஒரு நவீனத்தின் ரீதியாக அறிவியல் கண்டுபிடிப்பை வந்து சொல்றாங்க. இதனுடைய மூலக்கூறு இதுதான், இதனுடைய மூலக்கூறு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன? அதை ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மையப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அதுல. ஆக வந்து விஞ்ஞானமும் ஏதோ ஒன்று அப்படிங்கிறதுல இருந்துதான் அதுவும் வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து ஆரம்பிக்குது. அது இயற்கையாவே இருந்துச்சு, பிரபஞ்சம் சும்மாவே இருந்துச்சு, அல்லது பிரபஞ்சம் வந்து தானாக இருந்துச்சு. இந்த தானாக அப்படிங்கிறது மற்றது எல்லாம் ஒரு அறிவியல் நியதிப்படி உருவாகுமா, ஆனா பிரபஞ்சம் தானாக இருந்துச்சான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சு சிந்திக்கக்கூடிய அளவிற்கு உண்டான விஷயங்களையும் குர்ஆனுடைய வசனங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக நிறைய கொடுத்தாலும் அது தேவையான அளவுக்கு, தேவைப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வசனங்கள் தேவைன்ற அளவுக்கு அவ்வளவு அதி அற்புதமாக வந்து அதை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸை பாருங்களேன். அது வந்து ரொம்ப அசந்து போன ஹதீஸும் கூட. நான் சொல்றது வந்து முன்பின்னாகத்தான் சொல்லுவேன், அதனால வந்து யாரும் வந்து பெருசா வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஒரு 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 இடத்துல சொல்றாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் அது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் இறைவனுடைய தனிப்பட்ட ஒரு நேரத்தில் இருந்தேன் அல்லது நேரமாக இருந்தேன். அப்பொழுது எந்த ஒரு வானவரும் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபியும் படைக்கப்பட்டிருக்கவில்லை அப்படின்ட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்து ஃபைதுல் கதீர் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய செய்தியிலிருந்து சொல்றாங்க. அந்த ஹதீஸ் வந்து 4377வது ஹதீஸை பதிவு செய்யப்படக்கூடிய அவர்களுடைய அடிக்குறிப்பு பகுதிகளில் இந்த செய்தியை வந்து பதிவு செய்யறாங்க. பட் ஆனா ஒரு சின்ன மைனஸையும் இதுல சொல்லிக்கிறேன். அந்த 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 ஹதீஸை வந்து தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வந்து சரியில்லை. அதுல அந்த ஹதீஸுக்கு உண்டான தமிழ் வந்து சரியில்லை. ஆனா நான் வந்து நண்பர் ஒருத்தர் நௌஷாத் பாக்கியவிட்ட சொல்லி இந்த ஹதீஸை பத்தி தேடி கேட்டு அவர் வந்து அதை வந்து அதனுடைய அரபிக் என்ன அப்படிங்கிறத தேடி எடுத்து கொடுத்தாரு. லீ ம அல்லாஹி வக்துன் லா யஸஉ ஃபீஹி மலக்குன் முகர்ரபுன் வலா நபியுன் முர்சலுன் அப்படிங்கிற அதுதான் வந்து வாசகம். அது தமிழ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கா, லீ மல்லஹு வக்துன் லா யஸ்அனி ஃபீஹில் மலக்குல் முகர்ரபுன் வ நபியுல் முர்சலுன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த தமிழாக்கத்துல வந்து தமிழ் அரபிக்கு சேர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க போல தெரியுது. அடுத்ததாக வந்து முஸ்லிம் ஷரீஃப்ல வந்து ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது, நான் எல்லா படைப்புகளுக்கும் தூதுவராக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் குதிசி சம்பந்தப்பட்டதோ அல்லது வந்து படைப்புகள் சம்பந்தப்பட்டு உண்டான அந்த ஹதீஸை மையப்படுத்தி அந்த தொகுப்பாசிரியர் என்ன நிறுவ வர்றாரு தெரியுதா? இந்த பிக் பேங், அந்த வெடிப்பு இருக்குல்ல, பிக் பேங் வந்து ஒரு அந்த ஒளிதானே, அது பல ஒளிகளுக்கு என்னென்னவோ கலந்து அது வந்து பிக் பேங் வந்து உலகம் உருவாகுது இல்லையா, அந்த ஒளியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒளியாக இருந்தேன். அவங்க பேரு வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க பேர் வந்து நூறுன் அலா நூர், இப்படி அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்து தான் அவங்களும் வந்து ஒளியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஷேகுனா பாண்டிச்சேரி
நிஜாமி ஷா அவங்க அவங்க சர்க்கார் அவங்க சொல்லும்போது வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும்போது வந்து ஒரு மீலாது உரையில அவங்கள அதை வந்து கேட்டிருக்கிறாங்க. கேட்கின்ற பொழுது உலகத்தினுடைய ஒரு மையமாக யார் இருக்கிறா அப்படின்னாக்கா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படிங்கிறத ஒரு 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 உரையில வந்து அவங்க சொல்றாங்க. அது உண்மையும் கூட, விஞ்ஞானத்துலதையும் சொல்றாங்க. உமரு புலவரும் சரி, தக்கலை பீரப்பா இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த பாடல்கள் 18,000 பாடல்கள் இருக்காங்க. உமரு புலவருடைய சீரா புராணம்லாம் இருக்கு. அதிலெல்லாம் வந்து யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த நபியை அவர்கள் மீது செலவாத்து சொல்லின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காது. நபி புகழ்ல இருந்து அப்படி ஆரம்பிக்கும். இந்த ஆரம்பிக்கின்றது பார்க்கின்ற பொழுது அப்ப அந்த பிக் பேங் தியரிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருப்பது போன்று உண்டான ஒரு தரவுகளை, ஒரு உறுதிப்பாட்டை தொகுப்பாசிரியர் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு. ஏன்னாக்கா வந்து பிக் பேங் தியரி பத்தி வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த பிக் பேங் தியரியை பத்தி வருகின்ற பொழுது பிக் பேங் தியரி எப்படி வந்துச்சுன்றதை தான் சொல்றாங்களே ஒழிய அதற்கு முன்பதாக பிரபஞ்சம் என்னவாக இருந்துச்சுங்கிறது அந்த நூல்கள்ல தரவுகள், அந்த நூல்களை பத்தி யார் யார் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறா, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல இருந்து எல்லார பத்தியும் வந்து அந்த செய்திகள்லாம் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. ஆனா இவருடைய கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிந்திக்கு தகுந்த, அதாவது வந்து குர்ஆனோடும் ஹதீஸ்களோடும் இன்னும் தரீக்கத்தோடும் அந்த ஆன்மீக தேடலோடும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் தான் இப்படிப்பட்ட சிந்தனையில வந்து நிறுத்த முடியும், அந்த மைய புள்ளியை வந்து நிறுத்த முடியுங்கிறத அவருடைய ஹதீஸ்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ்கள். அந்த சில ஹதீஸ்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமாக அது வந்து இருந்திருக்குது. அடுத்ததாக வந்து அந்த குர்ஆனை பற்றி உண்டான பல செய்திகள், குர்ஆனுடைய அத்தியாயங்கள் பற்றி உண்டான செய்திகள், குர்ஆனில் இருக்கக்கூடிய, அடுத்ததாக வந்து குர்ஆன் கூறப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களை பத்தி எழுதுகின்ற பொழுது அநேகமாக வந்து இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட பேஸ் பண்ணித்தான் இவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. அதாவது எப்படி எந்த மாதிரி சொல்ல வர்றாங்கன்னாக்கா, நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள், வரலாற்றினுடைய நாயகர்களாக வரலாற்றில் இன்றளவிலும் விடுபட்டிருக்கக்கூடிய அத்தாட்சிகளாக இருக்கக்கூடியதிலிருந்து நிறைய செய்திகளை வந்து அந்த புகைப்படங்களோட, உதாரணமாக வந்து ஆதம் நபி வந்து சென்ற இடங்கள், இப்ராஹிம் நபி இருந்த இடங்கள், நூஹ் நபி, சாலிஹ் நபி, இல்யாஸ் அலை இஸ்லாம், யூனுஸ் அலை இஸ்லாம், நூஹ் நபி, இப்படியாக சுலைமான் நபி, தாவூத் அலை இஸ்லாம், மூசா அலை, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும், லூத் அலை இஸ்லாம் எந்தெந்த இடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்களாக எதுவெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றதோ, அல்லது வந்து அல் குர்ஆனில் வந்து சில ஊர் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும், சில பகுதிகளுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கும், அந்த இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு உண்டான தகவல், அப்படிப்பட்ட தரவுகளை எல்லாம் சொல்கின்ற பொழுது வாசகர்களுக்கு வந்து வந்து ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். இவர்கள் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடும். இதை யாரு கேள்வி எழுப்பியிருந்தா, கொல்லு நதீம் நம்முடைய அருமை நண்பர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாப்புல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வரலாற்று நாயகரா, வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதரா அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்றது ஒரு ஒரு ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு அந்த கொஸ்டினை வந்து அது கேட்டு அதுக்குண்டான விளக்கம் அதுல இருக்கும். ஆனால் ஒரு இறை விசுவாசி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வந்து வர தேவையில்லை. ஆனால் தேடலாம். அதாவது அந்த வரலாற்று நாயகரா அப்படிங்கிறதுக்குண்டான சிந்தனைக்கு வர தேவையில்லை. வரலாற்று நாயகர்கள் தான் என்பதை தேடுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அல் குர்ஆன் நமக்கு வந்து ரொம்ப பரவலா கொடுக்குது. தொகுப்பாசிரியர் வந்து ஒவ்வொரு நபிமாரும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிமார்கள்லேயே வந்து இறுதி நபி இல்லையா, 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க தான். இவரு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறுதி வடிவமாக முஹம்மது நபி அனுப்பப்பட்டார்கள். அப்போ அதற்கு முன்னால் எந்தெந்த தூதர்கள் எல்லாம் வந்தார்களோ அவர்கள் யாவரும் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். எல்லா நபிமார்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை தான், இஸ்லாம் என்ற அல்லாஹ்விற்கு, இறைவனுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், இதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்த மாதிரி அவர்களுக்குண்டான சட்டங்கள், அவர்களுடைய வாழ்வியல் முறைகள், பண்பாட்டு கலாச்சாரங்கள் ஒன்னொன்னும் மாறும். ஆனா அந்த மூலம் என்ன, இறைவனுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் வந்து மிக முக்கியமான ஒன்றாக எல்லா இறை தூதர்களும் அந்த தூது செய்தியையும் சமூக மாற்றத்திற்கு உண்டான அந்தன்றைய காலகட்டத்து செய்தியையும் தான் சுமந்து வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. எல்லா மதங்களுடைய ஒரு இறுதி வடிவமாக, பரிபூர்ணமான வடிவமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை வந்து மக்கள் மத்தியில முன்வைக்கிறாங்கன்றதையும் ரொம்ப அற்புதமாக வந்து
நிறுவியிருக்கிறாங்க. அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து வெவ்வேறு மதங்களில் முந்தைய வேதங்களில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் அங்கங்க ரொம்ப ஒரு ஆதாரப்பூர்வமான முறையில கொடுத்திருக்கிறாங்க. சுவிசேஷங்கள்லாம் யாரால எழுதப்பட்டது, யாரால வந்து கொண்டு வரப்பட்டது, இப்போ இஸ்லாத்திற்கும் அந்த குர்ஆனுக்கும் ஏனைய வேதங்களுக்கும் உண்டான முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல. உள்ளபடியே வந்து ரமலானுடைய காலகட்டத்தில் குர்ஆனை பற்றியும் அல்லாஹுவை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் குர்ஆனோடு எங்கெங்கெல்லாம் வந்து விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய அளவிற்கு உண்டான அதி அற்புதமான ஒரு முழு தொகுப்பாக வந்து இந்த நூல் வந்து அத்தாட்சிகள் திருக்குர்ஆன் தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து இருக்குங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பான முறையில வந்து இதை வந்து எல்லா விதமான அறிவு சார்ந்த துறையில் இயங்கக்கூடியவர்கள், அத்தோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், தேடல் உள்ளவர்கள், சுய தேடல் இருக்கக்கூடியவர்கள் எல்லார்ட்டையுமே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக இதனை நான் வந்து ஆதரவு வைக்கிறேன். அவர்கள் எல்லாம் வந்து அதை வாங்கணும். 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சில சலுகைகள்ல தரலாம். அதனால அதிகமாக நம்ம அதை வந்து நம்ம வந்து கொள்முதல் செய்கின்ற பொழுது, புக் செய்கின்ற பொழுது, அந்த அச்சடிக்கும் என்றும் அதனுடைய விலைகள் குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். உள்ளபடியே இது வந்து மார்க்க அறிஞர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அன்பளிப்பு செய்வதற்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நூலாகவும் நான் பார்க்கிறேன். கூடுமான அளவிற்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க வந்து ஆலிம் பெருமக்களுக்கு, வாசிக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கு வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு கிஃப்டா அன்பளிப்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உள்ளபடியே இந்த நூலை வந்து கண்டிப்பான முறையில வந்து புரவலர்களும் வாங்கி வந்து அன்பளிப்பு செய்யலாம். அல்லது ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் வந்து தங்களுடைய சார்பாக இந்த வந்து குர்ஆன் இருக்கும். எல்லா பள்ளிவாசல்லையும் குர்ஆன் இருக்கும், அதை நம்ம மறுக்கிறது கிடையாது. குர்ஆனுடைய விரிவுரையாக, குர்ஆனை பற்றி உண்டான பல சிந்தனையாக இருக்கின்றவன் இந்த நூல் இருக்கின்ற பொழுது அது வாசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு குர்ஆன் மீது உண்டான ஒரு தேட்டம் இன்னும் அதிகமாகும். நம்ம குர்ஆன்ல இவ்வளவு செய்திகள்லாம் இருக்குங்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஒரு ஆர்வமும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய புதிய செய்திகளும் கிடைக்குன்ற அளவுக்கு வந்து அதி அற்புதமான ஒரு நூலாக இருக்குது. ஒரு இன்னும் 3 பாகங்கள் வந்து மிச்சம் இருக்குது. ஜக்கரியா பை வந்து சொல்லித்தான் ஹசரத் இப்போ சென்னையில உள்ள அந்த புத்தக கண்காட்சியில தான் வந்து தேடி அவங்க வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷத்தோட மன நிறைவோட இந்த 4 நூல்களையும் எனக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க. 4000 ரூபாய் நூலை வந்து எனக்கு வந்து அன்பளிப்பு செஞ்சாங்க ஜக்கரியா பாய். அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அருள் புரியட்டும் நான் துவா செஞ்சுக்கிறேன். அதுக்குண்டான முழு கடமையாக அதை வாசிக்கணும், அதனுடைய வாசிச்சு லயிக்கணும், அந்த கருத்துக்களை வந்து லயிக்கணும். அந்த அளவுக்கு சரளமான நடை தான். அமீர் அல்தாஃபினுடைய நடைகள் வந்து ரொம்ப சரளமாகவே தான் இருக்குது. ஆரம்பத்துல வந்து கட்டாய் போச்சு சில வாக்கியங்கள்லாம். அதனால வந்து அந்த பிடிபடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுத்து உள்ள போனதோட ரொம்ப போய்கிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாம கொஞ்சம் சில தரவுகள்லாம் நமக்கு தெரிஞ்ச தரவுகளும் இருக்கும். அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். அப்படின்றனால நம்ம வாசிப்பதற்கு ஈஸியா இருக்கு. ஆனாலும் வரிக்கு வரி வந்து நிறைய புதிய தகவல்களாக வந்து நிறைய கொடுத்திருக்கிறது வந்து அல்லாஹ் உள்ளபடியே வந்து அந்த மனிதருக்கு வந்து அருள் புரியன்ட்டு நிறைவான துவா செஞ்சுக்கிறேன். ஏனென்றால் அமீர் அல்தாஃப் வந்து இன்னும் இதுக்கு முன்னாடியும் சில ஒரு 20,000 25,000 ரூபாய்க்கு கொண்ட மதிப்புள்ள நூல்கள் வந்து கொள்ளு நதி மூலமாக எனக்கும் அன்பளிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ததப்புருல் குர்ஆன், அடுத்ததா சஹாபாக்கள் வரலாறு, இந்த மாதிரிலாம் அவங்கள இருந்தால் எனக்கு வந்துச்சு. அதுவும் வந்து இடையில வாசிச்சு வந்து நம்ம வந்து அதுக்குண்டான உரிமைகளை வந்து நிறைவேற்றிருக்கிறோம்னு நான் நம்புறேன். இதுவும் வந்து ஒரு அதி அற்புதமான நூல். வாங்குங்கள், பயனடையுங்கள், சிந்தியுங்கள், அல் குர்ஆனோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். அப்துல் அஜீஸ் ஆலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி.